Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 638 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஃபிஷ்மேன் அந்த பாட்டலோவை அடிக்கிறேன்னு சொல்லி கைய உடச்சுக்கிட்டான்ல. இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தான். போய் இவங்கிட்ட தோப்பானான்னு. அதுக்கப்புறம் அவன் ஓங்கி வந்து ஒரு எத்து அவ்வளவுதான் ஹேக்க டிஃபீட் பண்ணிட்டான். அங்க இருக்க அத்தனை பேத்துக்குமே ஷாக் என்னன்னா, கேவலம் இவனால எப்படி அது முடிஞ்சது? அப்படி என்ன இவன் பண்ணான்? இவன் பெரிய அப்பாட்டகரா? இவெல்லாம் ஒரு ஆளா முதல்லன்னு அந்த ஆங்கரே காண்டாயி பச்சையா திட்டுவான்னா பாத்துங்களேன். கூட இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் ஐயோ டென்ஷன் ஆகாதீங்க, கூல் டவுன் அவனை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு காண்டாயிட்டான். இப்பவுமே யாரு கிளியரா வின் பண்ண போறான்னு தெரியல. பி பிளாக்ல பேலன்ஸ் இருக்கிறது 24 காம்படிட்டர்ஸ் மட்டும் தான். சீக்கிரமாவே முடிஞ்சிருங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த டைம் பெலமிக்கு நல்லாவே தெரியுது அந்த பாத்லோமியா ஏதோ ஒண்ணு பண்றான்னு. ஆனா என்னன்னு தெரியல. இங்க அந்த கிங் இன்னுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனை சுத்தி இருந்த ஆளுங்க ஏகப்பட்ட வேர்த்த அடிச்சு காலி பண்ணியாச்சு. பேலன்ஸ் இன்னும் ஒரு 2-3 பேர் தான் இருப்பானுங்க போல. அதே நேரம் இங்க அந்த ப்ளூ கில்லிக்கும் ரிக்கிக்கும் பயங்கரமான சண்டை. அவன் காலை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த கிளாடியேட்டரை ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் கிக்ல எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓங்கி அவனை பேக் சைட்ல வெட்ட வரும்போது ஒரு ரொட்டேஷனை போட்டு தலையிலேயே ஒரு அடி. அந்த ஹெல்மெட் அப்படியே சுக்கலா நொறுங்கி திருச்சிருவான். இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அவங்கிட்ட ஆயுதம் கூட இல்ல. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா சண்டை போறான்னு வேற லெவல்ல கத்திட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு இடத்துலயும் கம்பேர் பண்ணும்போது ப்ளூ கில்லி தான் ஸ்ட்ராங். அவன் ரிக்கியை ஜெயிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்லி வேற லெவல்ல அவனை புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க. இங்க இந்த ரிக்கி பார்த்தா பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பான். அப்படியே மூடிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவங்கிட்ட போய் என்னடா இது மொன்ன ஸ்வாடா கொண்டு வந்திருக்க, உனக்கு சண்டை போட தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவான். அந்த ஆளு உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், வயசானதுனால தான் நம்மளால சண்டை போட முடியலன்னு. ஆள் அப்ப கிளம்பும் போல. அவனுக்குமே டோஃப்ளமிங்க கூட ஏதோ ஒரு விரோதம் இருக்கு போல. பல்ல கடிச்சுட்டு இருப்பான் அந்த ரிக்கி. அதே நேரம் மத்த சப்ப பீஸுங்க எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்குங்க. இன்னும் அந்த கிங் பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருப்பான். டகமா ஒரு லுக் கூடுவான், கிங் ஒரு லுக் கூடுவான், மறுபடியும் பஞ்ச் பண்ணிட்டே தான் இருப்பான். இந்த லெவல்ல பஞ்ச் பண்ணி இவன் காம்படிஷன்ல ஜெயிச்சு விளங்கிடும். இப்ப டகமாவோட பிளானால தான் ஏகப்பட்ட பேர்த்த ஈஸியாவே காலி பண்ணியாச்சாமா. அட ஒரு குரூப்பே ஒன்னா சேர்ந்து மத்தவங்களை அட்டாக் பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ராங்கா சண்டை போடலாம்ல. அப்படித்தான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. என்ன டகமா கிட்ட தெளிவா சொல்லிடுவாங்க எந்த அளவுக்கு சண்டை போட முடியுமோ சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க போறாங்களாமா. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நம்ம சண்டை போட ஆரம்பிச்சலான்னு ஏதோ பெருசா பல்பு மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த ப்ளூ கில்லி ஓடி வந்து ஒரே மிதி. அந்த மிதியிலேயே 3 பேர் தெரிப்பானுங்க. ஆனாலுமே இன்னும் அந்த கிங்க ப்ரொடெக்ட் பண்ண 5 பேர் இருக்கானுங்க. நான் கூட ஒரு 2-3 இருப்பானுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, இன்னும் தாக பிடிச்சிட்டு தான் இருக்கானுங்க. இப்ப ப்ளூ கில்லி அவங்க எல்லாத்தையும் தான் போட்டு பொழந்துகிட்டு இருக்கான். அவனுகிட்ட நீங்க முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பாருங்கடான்னு சொல்லிட்டு அந்த டகமா கடைசியில அவங்களோட முதுகிலேயே வெட்டுவான். இது அவனுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்டா எங்களை போட்டு வெட்டிட்டு இருக்கான்னு கேட்டா, போங்கடா முட்டா பாலிலாம், முட்டாள்தனமா நான் சொன்னதை நம்பி ஏமாத்திட்டீங்களா அப்படின்ட்டு பயங்கரமா ஏமாத்திட்டான். உடனே காண்டாய் அட்டாக் பண்ண போனா ப்ளூ கில்லி வந்து அடிப்பான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு மேட்டரே தெரியுது. ப்ளூ கில்லி டகமா இவனை 2 பேருமே கிங்கோட ஆளுங்க தான். ஏதோ ஆப்பனட் மாதிரி நடிச்சு ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கில்லி வெளியில இருக்க எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுத்தி இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணுவான். டகமா கிங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பான். இதுதான் இவனோட பிளான். ஆரம்பத்துல இருந்தே மத்தவனுக்கு எல்லாத்தையுமே முட்டாளாக்கிட்டு இவனுங்க மட்டும் நல்லா தெளிவா வேலையை பார்த்துட்டானுங்க. இனி விடுவானுங்களா? மிச்சம் இருக்கவனுங்க எல்லாம் காண்டாய் அட்டாக் பண்ண வர மாட்டானுங்க. ஆனா அவங்க எல்லாருமே சப்ப பீஸுங்கிறதுனால ஈஸியாவே அந்த ப்ளூ கில்லி போட்டு பொளந்து கட்டுவான். அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த டகமா ப்ளூ கில்லியவே அப்புறம் ஏமாத்துவான். வெளியே சொல்ல மாட்டான். ஆனா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான், அந்த ஃப்ளேம் ஃப்ரூட் எங்க ப்ராடன்ஸ் கிங்டம்க்கு தான் கிடைக்கணும். ஒன்ன மாதிரி சப்ப பீஸுக்கெல்லாம் அதை கிடைக்க விட மாட்டான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெட்ட வருவான். ஆனா அந்த டைம் ப்ளூ கில்லி சும்மா கில்லி மாதிரி அவன் வாயிலேயே ஒரு மிதி. அப்படியே அங்க இருந்து தெரிப்பான். அந்த மீன் வந்து ஒரு இடி அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இப்ப மேஜரா டாக்டிக் பண்ணிட்டு இருந்த டகமா மொத்தமா காலி. அந்த ப்ளூ கில்லி பார்த்துட்டு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை போய் எல்லாம் நம்பியிருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் கூட அந்த கிங் பயங்கரமா பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருப்பான். அவனை காப்பாத்த ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. அந்த டைம்னு பார்த்து பெலமி அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆவான். அவன் யார் அட்டாக் பண்ண போறான்னு தெரியல. பட் இப்ப பேலன்ஸ் இருக்கிறது மொத்தமா 4 பேர் தான். அதுல அந்த பாட்டலோவை பெலமி பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண வருவான். அவன் எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ நானும் சொல்லிட்டு திரும்புவான். நீதான்டா என் கையால சாக போறேன்னு ஓங்கி ஒரே குத்து அடிச்ச வேகத்துல பெல்லமி அப்படியே திருச்சடிச்சு வந்து விழுவான். எல்லாருமே பார்த்து மிரண்டு போயிருவாங்க. பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காது. சொல்ல போனா அவன் திரும்ப கூட இல்ல. எல்லாருமே பேந்த முழிப்பாங்க. என்னடா நடக்குது இங்க? பெல்லமியவே சாச்சு விட்டானா? அப்படி என்னதான்டா அவன் பண்ணிட்டு இருக்கான்? எவன் அவனை அடிக்க ட்ரை பண்ணாலுமே எல்லாம் திருச்சுறானுங்க. அவன் திருப்பி அட்டாக் பண்ண மாதிரியும் இல்ல, தடுத்த மாதிரியும் இல்ல, எதுவுமே பண்ண மாதிரி இல்ல. என்னதான் நடக்குது? எப்படி மக்களுக்கு புரியாம இருந்தா பரவாயில்ல, பெலமிக்கே புரியல. அப்படி அவன் என்னதான் பண்ணான்னு யோசிக்கும் போது உள்ளுக்குள்ள பீதி. ஏன்னா இந்த சண்டையில ஜெயிச்சா மட்டும்தான் அவனால டோஃப்ளமிங்கோட ஃபேமிலியில போய் ஜாயின் பண்ண முடியும். இப்படி ஒரு சப்ப பேசிக்கிட்ட தோத்தா அசிங்கமா போயிருமேன்னு மறுபடியுமே அவன் கூட வெறிகொண்டு சண்டைக்கு போவான். அதுவும் கால்ல நல்லா ஃபுல் ஃபோர்ஸுக்கு ஸ்ப்ரிங்க வர வச்சு அவனோட முழு வேகத்துல போவான். உடனே அம்புட்டு வரும் வேற லெவல்ல கத்துவாங்க. பெலமி வந்துட்டான், அவ்வளவுதான் அவன் காலி, ஆஹா ஓஹோன்னு. அவனு வந்த வேகத்துல கையையும் ஸ்ப்ரிங்கா மாத்தி ஓங்கி ஒரு அடி வைப்பான். ஆனா அவன் பேக்கெட்ல கைய வச்சுக்கிட்டு அசையா
அவன் கேஷலா நிப்பான். அப்படியே தெரிச்சடிச்சு ரிவர்ஸ்ல போய் விழுவான். இந்த டைம் அவன் தெரிச்சு வந்து விழுந்ததுல வாயிலெல்லாம் ரத்தம் தெரிச்சிருச்சு இல்ல. இத மக்களால நம்ப முடியல, பார்த்து ஏத்துக்கவும் முடியல. பின்ன அவன் ஏதாச்சும் அட்டாக் பண்ணணும், இல்ல வெறித்தனமா கத்தணும், இல்ல போசாச்சு கொடுக்கணும். பேக்கெட்ல கைய விட்டுட்டு நிக்கிறவன் அடி வாங்கி வந்து விழுந்தானா? ஒருவேளை அவ்வளவு வேகமா இருக்கானான்னு பார்த்தா அதுவும் இல்ல. பெலமிக்கே தெரியல என்ன டெவில் ஃப்ரூட் அவன் சாப்பிட்டிருக்கான், என்ன பண்ணாலே அவனை தொட முடியலையேன்னு. இத லைவா நம்ம லூஃபியுமே பார்த்துட்டு தான் இருப்பான். அந்த டைம் அவன் சொன்ன விஷயம் அவனுக்கு ஞாபகம் வரும். அதாவது அந்த ஃப்ளேம் ஃப்ரூட்டை பத்தி அவனுக்கு சுத்தமா கவலையே இல்ல. அவனோட ரீசனே டோட்டலா வேற. அதான் டோஃப்ளமிங்கோ குரூப் கூட ஒன்னா சேர்ந்து அவன் ஃபேமிலில ஒரு ஆளா மாறிடணும். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பயங்கரமான ஃபேன் ஆச்சு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அடே பெலமி விடாதடா அவனை எப்படியாச்சும் ஜெயின்னு சொல்லி நம்மால அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருப்பான். இத அவனுமே கேட்டுருவான். அந்த கிங்கோட பிராக்டிஸ் இன்னுமே முடியல. அப்படியே பயங்கரமா வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காரு. அவனை அட்டாக் பண்றதுக்காக ப்ளூ கில்லி ரெடியா நின்னுட்டு இருக்கான். யோ எலிசபெல்லோ, இதுக்கப்புறம் எல்லாம் உன்னால ஒன்னும் கிண்ட முடியாதுயா, நீ காலிமா. பார்த்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணவனுங்க இன்னுமே அங்க இருக்கானுங்க. நான் கூட 4 பேர் தான் இருக்கானுன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் ஏகப்பட்டவர் இருக்கானுங்க. ஆனா எல்லாருமே சப்ப பீஸுங்க தான். அவனுங்களே இப்ப எலிசபெல்லாவை அட்டாக் பண்றதுக்காக அவனுக்கு எதிராக திரும்பிட்டானுங்க. ப்ளூ கில்லி எல்லாம் பார்த்துட்டு இனி என்னையா பண்ண போற, உன்னை வெட்டியே தீர்வேன்னு ஏகப்பட்ட ஆயுதங்கள் ரெடியா இருக்குது, நீ இதோட காலின்னு சொன்னா இந்த கிங் பிராக்டிஸ் பண்றதை திடீர்னு ஸ்டாப் பண்ணிடுவான். என்ன கிங் ஸ்டாப் பண்ணிட்டு தகமா இல்லாம உன்னால ஒண்ணு கிண்ட முடியாதா, சரி ஓகே உன்னை எங்கேயே சோழிய முடிச்சிடறேன்னு சொல்லும் போது அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் இல்லாம அவனோட பாடி அப்படியே செவன்னு கொஞ்சம் கொஞ்சமா செவக்க ஆரம்பிக்கும். என்னடான்னா அவன் வாம பாயிட்டான். தகமா எனக்காண்டி சூப்பரா வேலையை பார்த்துட்டான். நான் இப்போ கம்ப்ளீட்டா செட் ஆயிட்டேன். நீங்க எல்லாரும் காலிடா, இனிமேட்டு உங்களுக்கு ஷோ காமிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்டும் சொல்லுவான். என்னன்னா டகமா மெயினா கத்தி வச்சிருக்கவங்களா பார்த்து தான் இவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி பண்ண சொல்லியிருப்பான். ஏன்னா இவனுக்கு பஞ்சாயத்தே அந்த பிளேடு மட்டும்தான். ஆனா அதையே இவனுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிட்டான்ல. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மக்களுக்கே நல்லா தெரியும் இந்த கிங் மட்டும் ஒரு பஞ்சு வச்சான்னா ஒரு நாட்டோட பெரிய கோட்டையவே தகர்க்க முடியும். அதுவும் ஒரே பஞ்ச் இல்ல. ஆட கோட்டையை தானே இது பெரிய விஷயமானு கேட்டா அது மட்டும் இல்ல. ஒரு எம்பரர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களையே காலி பண்ணலாம். அந்த அளவுக்கு அவனோட பஞ்சில அவ்வளவு பவர் இருக்காமா. வாயில தான் யாரு வேணாலும் வட சொல்லாமே, போய் அடிச்சாதானே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப அவன் பஞ்சு மட்டும் வச்சான் இந்த கொலோசியத்துல பாதி அழிஞ்சு போயிடும். அதனால என்ன பண்றது, ஐயோன்னு அங்க உட்கார்ந்துட்டு இருக்க மக்கள் எல்லாம் பதறுவாங்க. பின்ன அவன் பஞ்சு வச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா அந்த டீம் அந்த கிங்கோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எக்ஸ்போஸ் ஆகும். அதுக்கே அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிச்சிடும். அவன் அப்படியே கையை முறுகிட்டு அந்த ஃப்ளேம் ஃப்ரூட் ப்ரோட்டன்ஸ் கிங்டம் ஆல்ட எனக்கு தாண்டா சொந்தம்னு சொல்லி அப்படியே டெரரா ஒரு லுக் விடுவான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.